Hello friends, good evening. Good evening friends. இப்போ என்ன செய்ய போறோம் தெரியுமா ஜனனி? கீரை சட்னி. கீரை சட்னியா? பைத்தியக்காரச்சி. கருவேப்பிலை தொக்கு, கருவேப்பிலை தொக்கு. அது கருவேப்பிலை, தனியா, புளி, உளுத்தம் பருப்பு, கடுகு, கடலைப்பருப்பு. பைத்தியக்காரச்சி. அது பேர் வந்து புளிதான். வெங்காயம் அது. சரிங்களா? நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் போட்டு இந்த கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணிக்கணும். ஓகேவா? ஃப்ரை பண்ணணுமா? ஆமாம். நான் கருவேப்பிலையை அலசி வச்சுட்டேன் காலையிலேயே. கருவேப்பிலை சாப்பிட மாட்டேன்றல. நம்ம சாப்பிட்ற உணவிலேயே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை அவ்வளோ நல்லது. எனக்கும் தெரியும். அப்போ ஏன் சாப்பிட மாட்டேன்ற? நான் சாப்பிட மாட்டேன். அதான் நல்லதுன்னு தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணுவோம்? சாப்பிட மாட்டோம். நம்ம வாய்க்கு எது டேஸ்ட்டாக இருக்கோ அதான் சாப்பிடுவோம். உடம்புக்கு எதெல்லாம் கெடுதலோ அதெல்லாம் நம்ம தேடி தேடி சாப்பிடுவோம். கரெக்டா? கரெக்ட் இல்லை, தப்பு. கரெக்டு. அதாவது அந்த கருவேப்பிலையை நம்ம தொக்கு மாதிரி செஞ்சோம் வச்சுக்கோ, பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். குழம்புலாம் இல்லடி, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதை ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? திரும்ப லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் ஊற்றலாமா வேண்டாமா? சரி வேண்டாம், வேணாம். இதை நம்ம பொடி பண்ண போகிறோம். தனியா, வெந்தயம், சும்மா ஒரு ஒன்றரை ஸ்பூன் கடுகு. இதான் ஊரில் 1.5 ஸ்பூனு. டேபிள் ஸ்பூன்னா 1.5 ஸ்பூன். டேபிள் ஸ்பூன்னா எப்படி தெரியுமா? பெருசாக இருக்கும். அப்புறம் பெரிய ஸ்பூன் இருக்குல்ல, அதுதான் டேபிள் ஸ்பூன். இப்போ சின்ன ஸ்பூனோட இது 2 ஸ்பூன் இருக்கும். தீ அதிகமாக வச்சா என்ன ஆகிடும்? தீஞ்சு போயிடும். தீஞ்சு போகாது, இந்த கடுகுலாம் வெளியே வந்துடும். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு தனியாக அரைச்சிட்டு பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை கருவேப்பிலையை என்ன பண்ணணும், கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். இதெல்லாம் எடுத்து நீங்கள் புளியை போட போகிறீங்களா? புளி அதில் போடணும். அரைக்கும் போது போட்டோம். பார்த்தீங்கன்னா இதை குறைப்பாக அரைச்சிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு தனியாக அரைச்சிக்கணும். இது அரைச்சி முடிச்சுட்டு ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இந்த கருவேப்பிலையை கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த புளி கூட அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இது கூட சேர்த்துக்கணும். ஓகேவா? புரிஞ்சுது. இப்போ எல்லாம் அரைச்சி வச்சாச்சு. தாளிப்புக்கு இது ஃபுல்லாக நல்லெண்ணெய். இது ஓகேவா? தண்ணி மாதிரி இது ஏண்டி தண்ணி அப்படியா இருக்கும்? நல்லெண்ணெய் அப்படியா இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். சரியா? சின்ன வெங்காயம் காலி ஆயிடுச்சு. இது வந்து ஆயிலெலாம் ஊற்றி எல்லாம் மிக்சிங்காக அரைச்சி வச்சிட்டோம். இந்த கருவேப்பிலை இந்த பொடியெலாம் பண்ணோம்ல, அரைச்சி வச்சுருக்கோம். இந்த பேஸ்ட் வந்து நம்ம செஞ்சு வைக்கிறது ஒரு வாரம். நம்ம அதுலேயும் வெந்தயம் சேர்த்துருக்கோம், இதுலேயும் வெந்தயம் தாளிப்புக்கும். வெந்தயம் ஏன் சேர்க்குறேன்னா அது குளிர்ச்சி முடி நல்லா வளரும். இப்போ எல்லாருக்குமே பிரச்சனை, நிறைய முடி கொட்டுறது. உனக்குலாம் முடி கொட்டலையே? கொட்டுது இல்லை, கொட்டுது. எல்லாருக்குமே முடி பிரச்சனை இருக்குது. இந்த கருவேப்பிலாம் ரொட்டீனாக செஞ்சு வச்சுக்கோங்க, முடி பிரச்சனைலாம் தீரும்.
எனக்கு சின்ன வயசுலேருந்து முடி நல்லா நீட்டமாக இருக்கும், நீட்டாக இருக்கும். ஆனால் அடர்த்த கம்மியாக இருக்கும். திக்னஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது, மெலிசாக இருக்கும். நல்லா நீட்டாக இருக்கும் முடி. நான் நிறைய ஷாம்பு எல்லாத்தையும் மாற்றி போடுவேன். அதாவது என்னோடய முடியோட ஐடியா போச்சு. இப்போ முடி வெட்டி விட்டேன். இப்போ லைட்டாக ஸ்லோ பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லிக்காக கருவேப்பிலை வதக்கி வீடு வாசமாயிடுச்சு. நல்லா அந்த கருவேப்பிலை வாசனையாக இருக்குது. உனக்கு நிறைய முடி வேணும் வச்சுக்கோ, அம்மா செஞ்சு தர தொக்கு நல்லா சாப்பிடு. கருவேப்பிலை தொக்கு நான் சாப்பிட மாட்டேப்பா. ஏன் முடி வேண்டாம்? உனக்கு வேண்டும், முடி வேணும்னா சாப்பிடு. சாப்பிட மாட்டேன். இப்போ என்ன பண்ணுது? நல்லது. மிளகா வதக்குது. என்ன போட்டீங்க? ஒழிக்க மாட்டா. கடு ஆரம்பத்தில் போட்டால் தீஞ்சு. ஃபைனலாக நம்ம மறைச்சி வச்சுட்டா டேஸ்ட். நம்ம தண்ணியே இதில் ஊற்றலை, ஃபுல்லாக எண்ணெய் தான். நல்லெண்ணெய், வெந்தயம், கடுகும் வந்து இந்த கடுகு எண்ணெய் இருக்குல்ல, கடுகு எண்ணெய். முடிக்கு தப்பாங்களா? முடி ஏண்டி சாப்பிட்றதுக்கு நீ முடிக்கு தேய்க்கிறது மேலெல்லாம் போட முடி நிற்க மாடி. அப்புறம் முடி அப்படியே ஃபுல்லாக கழிஞ்சு வந்துடும். ஷாம்பு போட தேவையில்ல, சோப்பு போட தேவையில்ல. முடிக்கு அவசியமே இருக்காது. சாப்பிட்றது. அப்போ இந்த 2 மிளகாய் வண்டி எடுத்துட்டு தலைக்கு தேய்ச்சா அப்படி கருவேப்பிலை பேஸ்ட்டு வந்து வெந்தயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஊற வச்சுட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி அது தலைக்கு போடணும். இது சாப்பிட்றதுக்கு. என்னைக்காச்சும் ஒரு நாள் தலைக்கு போடணும். நான் முடி வளரணும், ஆனால் நான் கருவேப்பிலை சாப்பிட மாட்டேன். கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை தொக்கு எப்படி இருக்கும்? கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். 1 வீக்கு அது மேலே கூட வரும். ஏன்னா தண்ணி சேர்க்காம செஞ்சுருக்கோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.